அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீட் பரோட்டா ரெசிபி மைதா இல்லாமல் எண்ணெய் கம்மியாக சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட் பரோட்டா செய்கிறதுக்கு நான் இங்கே கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் கப்பில் நான் 5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நல்லா மாவோடு கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை சேர்க்குறதுனால நம்மளுக்கு டோ சாஃப்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம மைதா மாவு எதுவும் சேர்க்கலை, அதனால் முட்டை சேர்க்குறோம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மாவோடு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி டோ செஞ்சு எடுக்கணும். மாவு நல்லா ஒன்று சேர்ந்து டோ ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அதை ரெஸ்ட் பண்ண வச்சிடணும். ஒரு 3 to 4 hours மாவை நல்லா ஊற விட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல சாஃப்டான பரோட்டாஸ் கிடைக்கும். மாவு நல்லா ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பால்ஸாக செஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப நிறைய ஆயில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த டோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். இந்த மாவை நல்லா திரட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியை நான் இந்த மாதிரி கையை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் நல்லா அதை நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு நைஃப் வச்சு நல்லா அதை லைன்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம மைதா சேர்க்காததுனால இது ஈஸியாக பிஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி வீசும்போது ரோல் பண்ணும்போது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. நம்ம ஆயில் வச்சு அதை நம்ம ரோல் பண்ணும்போது அது சரியாயிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அந்த சப்பாத்தி பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அந்த லேயரும் நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போது அந்த ரோல் பண்ண பரோட்டாஸ் எல்லாம் எடுத்து நான் ஒன்று ஒன்றா திருப்பியும் ரோல் பண்ணுறேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பரோட்டாவாக போட்டுட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பேட்டுலா வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக அது குக் ஆகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பரோட்டாவை எடுத்துடலாம். இந்த மாதிரி பரோட்டாவை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தட்டி எடுத்திங்கன்னா அது இன்னும் சாஃப்டாகவும் லேயர்ஸ் நல்லாவும் தெரியும். அவ்வளோதான், சூடான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.